Story time for kids soon. ஒரு காட்டில் ஒரு யானையும் குரங்கும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்தாங்க. அவங்களோட ஒற்றுமையை பார்த்தா சில விலங்குகளுக்கு பொறாமையாக இருக்கும். இந்த பழத்தோட சுவை ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாவே சுத்துறாங்க. இவங்களோட நட்பை எப்படியாவது பிரிச்சாகணும். கழுதை புலி அவர்களின் நட்பை கண்டு பொறாமை கொண்டது. என்ன நண்பா, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. வீட்டுல எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன். இந்த நண்பா, இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு. சில நாட்கள் கடந்து சென்றன. காட்டில் பழங்களுக்கு தட்டுப்பாடு வந்தது. யானையும் குரங்கும் பசியுடன் காட்டை சுற்றி வந்தது. அப்பொழுது, நண்பா, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீ அந்த பக்கமா போய் தேடு. குரங்கு வழியில் கழுதை புலியை சந்தித்தது. நண்பா, பழங்களை தேடிதானே அலையிற. நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க நிறைய பழங்கள் இருக்கு. அங்க போனா உனக்கு கிடைக்கும். அங்க ஒரு குகை இருக்குல்ல, அந்த குகைக்குள்ளதான் பழங்கள் இருக்கு. அங்க போனா சாப்பிடலாம். யானை வழியில் கழுதை புலியை பார்த்தது. பழம் இருக்கும் இடத்தை யானையிடமும் கூறியது கழுதை புலி. இருவரும் பழம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். சரி நண்பா, சீக்கிரமா வந்துடு, ரொம்ப பசிக்குது. குரங்கு குகைக்குள் சென்றது. அப்பொழுது அந்த வழியில் வந்தது கழுதை புலி. நண்பா, குரங்கு நண்பன் தானே பழம் எடுக்க உள்ள போயிருக்கான். அவன் பழம் எடுத்துக்கிட்டு வரமாட்டான். எதுக்காக இப்படி சொல்ற? என் நண்பன் இப்பவே திரும்ப வந்துடுவான். வருவான், ஆனா பழங்களை எடுத்துட்டு வர மாட்டான். அவன் எல்லாத்தையும் உள்ளேயே சாப்பிட்டுட்டு தான் வருவான். ஏன்னா என்கிட்ட அதான் சொல்லிட்டு போனான். இல்ல, என் நண்பன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். அவன் எனக்கும் நிச்சயமா பழம் எடுத்துட்டு வருவான். நான் பசியில இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியும். நீதான் உன் நண்பனை தலை மேல தூக்கி வச்சு ஆடுற. ஆனா அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அவன் அப்படியா சொன்னான்? அவனை என்ன பண்றன்னு பாரு. யானை குகையின் முன் இருந்த பாறையை நகர்த்தி குகையை மூடியது. குரங்கு உள்ளேயே மாட்டிக்கொண்டது. எப்படியோ ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி பிரிச்சாச்சு. சந்தோஷம். சிறிது நேரம் கழித்து கழுதை புலி அந்த இடத்திற்கு திரும்பவும் வந்தது. அடடா, நான் சொன்ன ஒரு பொய்யில உன் நண்பனை உள்ள வச்சு சாத்திட்டியா? என்னது, பொய் சொன்னியா? அப்ப எங்க நட்பை பிரிக்க பாத்தியா நீ? உன்னை இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. யானை மூடிய குகையை தன் துதிக்கையால் திறந்தது. நான் தான் நண்பா, என்ன மன்னிச்சிடு. கழுத புலியோட பேச்சை கேட்டு நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ பழங்களே எனக்கு தரமாட்ட, உணவு பற்றாக்குறையா இருக்கிறதுனால நட்புக்கு மதிப்பு தரமாட்ட, நீயே கொண்டு போயிடுவேன்னு சொன்னோம். உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு நண்பா. என்ன மன்னிச்சிடு நண்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்.
இருவரும் சேர்ந்து பழங்களை உண்டனர். அன்று முதல் யானை யார் பேச்சையும் கேட்காமல் தன் நண்பனுடன் நெருக்கமாக சந்தோஷமாக வாழ்ந்தது. Thanks for watching. Like, subscribe and comment.